ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 8ல் பார்ட் 3 பார்ப்போமா? பசிப்பினி போக்கிய பாவை. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாது உணவு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளக்குகிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். அப்போ தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது, அதுவே சிறந்த அறமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காட்சி 1. இடம் மணிப்பல்லவ தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலையும் தீவிலகையும். மணிமேகலை சொல்றாங்க, எங்கு பார்த்தாலும் மென்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மடங்கள், இடையிடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள். ஆஹா, அருமை அருமை. அப்போது அவள் எதிரில் தீவிலகை வருகிறாள். தீவிலகை சொல்றாங்க, அழகிய பெண்ணே, நீ யார்? இங்கே எப்படி வந்தாய்? மணிமேகலை சொல்றாங்க, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். எனது பெயர் மணிமேகலை. மணிமேகலை அப்ப என்ன நகர்னா பூம்புகார் நகர். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி தீவிற்கு வந்தீர்கள்? தீவிலகை சொல்றாங்க, என் பெயர் தீவிலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்தக பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டும் இத்தீவிற்கு இந்த புத்தக பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அது என்னம்மா? அஃது என்ன அம்மா? அஃது தானே ஏ அப்படிங்கிற இடத்துல வரணும். நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையே பார். இதற்கு கோமுகி அப்படிங்கிற பெயர். கோமுகி அந்த பொய்கைக்கு. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி. பொய்கை கோமுகின்னு அழைக்கப்படுது. அது எதனாலனா கோனா பசு, முகினா முகம். பசுவின் முகம் போல இருக்கிறதால அது கோமுகி. ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. தீவிலகை, இப்பொய்கை வேறு ஒரு சிறப்பும் உண்டது. வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் இப்பொய்கைக்கு நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரம். என்ன நாள்ல? வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல பொய்கை மேல என்ன அமுத சிறப்பி யாரோட கையில? ஆபுத்திரன் கையில இருந்தது. அமுத சிறப்பி, அதன் சிறப்பு என்னன்னு கேட்குறாங்க மணிமேகலை. அந்த பாத்திரத்துல இட்ட உணவை எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டு இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, வியப்பா உள்ளதே. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு தீவிலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் இப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறார். தீவிலகை, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சிறப்பியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுயிர்லோக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி பெறுவாயாக. மணிமேகலை தீவிலகையை வணங்கி அமுத சிறப்பினும் விடைபெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புறாங்க. எங்க? அவங்களோட ஊருக்கு போறாங்க. ஆதிரையுடன் உணவு பெற செல்கிறார். இடம் ஆதிரையின் இல்லம். ஆதிரை மணிமேகலை தான் கதை மாந்தர்கள். ஆதிரை வீட்டு வாசல மணிமேகலை கையில அமுத சிறப்பேர் நிற்கிறாங்க. ஆதிரை, யார் நீங்கள்? இவ்வுறவில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பு அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி நான் அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இஃது என்ன அறிவேன்? இஃது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறது. இஃது அல்லல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரப்பி. இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அந்த தீவை பத்தி வரலாறு சொல்றாங்க. அப்படியா, அமுத சுரப்பியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவிடுகிறேன். ஆம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? புரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதை மேலான அறம். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன். மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி ஒளியட்டும். இதோ இப்பொழுதே அமுத சிறப்பில் நான் உணவிடுகிறேன். ஆதிரை அமுத சிறப்பில் உணவிடுகிறாள். மணிமேகலை அமுத சிறப்பை கண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைசாலைக்கு சென்று அங்குள்ளவர்களுக்கும் உணவிடுகிறார். இக்காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை. சிறைக்காவலர் சொல்றாங்க, வேண்டே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்தில் உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. ஆகட்டும் மன்னா. மன்னரை வணங்கி அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம். மணிமேகலை சொல்றாங்க, பெண்ணே, நீ யார்? உணவு அல்லல்ல குறையா? இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இஃது உனக்கு எப்படி கிடைத்தது? அவங்களோட அமுத சிறப்பி கிடைச்ச வரலாறு மணிமேகலை சொல்றாங்க.
மிக்க மகிழ்ச்சியுடன் மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு என்ன செய்ய உதவி செய்யணும்னு கேட்குறாங்க. அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திறந்தி வாழ வழி காண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு மணிமேகலை சொன்னாங்க. என்னது? சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாங்க. வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. நன்றி மன்னா. வணங்கி விடைபெறுகிறாங்க. புக் பேக் பார்ப்போமா? மணிமேகலை தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவுக்கு தானே போனாங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் ஃபர்ஸ்ட் உணவிட்டது ஏன்னா ஆதிரை.